ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க. எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள அரவிந்த் சாமி, இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லணுமா, நானே பேசிட்டுமா, இல்ல நீங்க ஏதாவது கேட்க போறீங்க? முதல்ல நீங்க பேசுங்க சார், அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்கிறேன் சார். ப்ளீஸ், the stage is yours. Thank you. Firstly, I'd like to thank Prem sir for writing such a beautiful story. இவ்வளவு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்ன நினைச்சு நான் நடிக்க முடியும்னு நினைச்சு என்கிட்ட அந்த அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு அழகான கதை, என் வாழ்க்கையில நடந்த கதை. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. டெஃபினட்டா நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி விவரமா பேசுறேன். பட் என்ன ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். நேற்று ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு, நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு. அப்போ கார்த்திக் கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. எனக்கு அது நான் அப்புறம் பேசுறேன், அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுறேன். இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது. அதே மாதிரி டூடி, சூர்யா, ஜோ, ராஜசேகர் அண்ட் என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், அவங்க இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக, அண்ட் ஆல்சோ டு எக்ஸிக்யூட்டட் இட் சோ வெல். என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி, என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க, எத்திராஜா. ஓகே. அண்ட் Sri Divya, thank you so much for and work பண்ண எல்லாரோடையும், ராஜ்கிரண் சார் and மற்ற நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே இல்லை, பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங். அண்ட் யாரையும் மறந்துட்டேன், நடிச்சவங்க என் கூட நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன். கார்த்திக், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். என்ன சொல்றது, இதுல ஒரு படத்துல மட்டும் இல்லை, அவுட் சைட் த ஃபிலிம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்க ரெண்டு பேருக்கும். ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும் நான் நம்புறேன். அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு, ஆனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இவர் என்ன சொல்றது, ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பா. And of course, Prem sir, direction team, and Maggie sir, உங்களோட team, DOP team, எல்லாருமே, I think we all enjoyed working together. ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணோம். அதான் அந்த படத்தோட மூடாவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், நீங்க கோயம்புத்தூர்லயும் பேசுனீங்க. உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு, பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றது எங்களால் உணர முடியுது. அதே மாதிரி 27க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் வரும்னு நான் நம்புறேன். வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இப்ப வரலாம் சார். அதாவது இப்ப பஸ்ல எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளா பக்கத்துல யாராவது வந்து உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா, என்ன சாப்பிட்டீங்க, நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒண்ணு விட வந்துருமா. அந்த மாதிரியே டீசருக்குள்ள இருந்தது. தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி, ஏதாவது ஒண்ணு கேட்டா இருக்கு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு. கார்த்தி சார் அந்த மாதிரி, அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார்? அதேதானா? அட கடவுளே, வெள்ளேந்தியாவே வளர்த்துட்டாங்க சார். அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க? அவர் நிறைய சொல்லுவாரு, நான் அவ்வளவு கேட்கறது இல்லை. என்ன சொல்லுவாரு சார்? பாதி வரீங்களா சொல்றீங்க? அவரு சொல்லுவாரு, என்னை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. நான் சொல்லிதானே ஆகணும், நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல. ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது சொல்லி, அதெல்லாம் நம்பாதீங்க. எதுவும் நம்ப மாட்டேன் சார். அத்தனையும் உண்மையாக நான் சொல்றது உண்மை. இப்ப அவர் கொடுக்க போது ரியாக்ஷன். நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவாரு, இல்லாட்டி மேடையில நல்ல விஷயமா சொல்லிருப்பாரு. என்னை பத்தி ஏதாவது ஒண்ணு கிண்டல் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேன்றதுக்காக அவர் சொல்லி இப்பவே டிஸ்க்ளைமர் போட்டீங்க நீங்க. எனக்கு தெரியும். ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார்? நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படியே நச்சு பண்றேன் இல்ல. ஆக்சுவலா அந்த டீசர்ல வர விஷயம் தான் படம் இல்லை. அந்த டீசர்ல
அந்த சீக்வன்சஸ் டீசர்ல ஒரு அது டீசர், அது வந்து ஒரு போர்ஷன் தான். இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு. ஓகே அண்ட் அது மட்டும் இவரு இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல. எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க, அதனால அதுல இருந்து நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம், ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பத்தி, அந்த மாதிரிதான். அண்ட் நீங்க வந்து, அதாவது நாங்க முதல்லயே சொன்னோம், பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படித்தாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து வில்லனா தான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்திருக்காங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூ? This is a very special film for me. இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நான் 1990 ஆரம்பிச்சேன். வெரி வெரி few films have given me this kind of positivity and this kind of, so it's very special. I think Prem is the creator, so all credit. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க. எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள, அரவிந்த் சாமி, இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு? அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும்? அவங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்லணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நிஜம் நிஜம் அது. நிறைய அதான் நிஜம். அதான் ஆட்டு தலையாட்டுல இருப்பாரு. என்ன? ஆமா, அவர் அக்ரி பண்றாரு. இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி இல்லையே, இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட, ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையேன்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது இந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுவேன் சார். இப்போ அப்படிதான் சார் இருக்கீங்க, எப்படி பார்த்தாலும் நம்ம சினிமால அந்த மேஜிக் இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்கல்ல. சரி, சீக்கிரம் சொல்லுங்க, அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க, என்ன? இல்ல, நிறைய விஷயம் தெரியாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு. Thank you sir, thank you so much, and definitely this is going to be a super duper film for you, for every one of us. ஏன்னா எனக்கு தெரியுது எவ்வளவு I அழகான think most விஷயம். importantly it will be a super duper film for the audience. It's Yes. not about எங்க எல்லாருக்கும் definitely. Thank you. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது, அண்ட் ஃபீல் குட்டா அழுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு வேணும் சார், அதுதான் வந்து முக்கியமா. தேங்க்யூ சார், அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். You've been hosting really well. Thank you. Thank you sir.